ஓம் சாந்தி. 27-1-2025 காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது உங்களுடைய மனநிலை கர்மாதீத நிலையாக ஆகிவிடுகிறதோ அப்போது விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெறும் குழந்தைகள்தான் கர்மாதீத நிலையை அடைகின்றனர். கேள்வி: 2 தந்தைகளும் குழந்தைகளாகிய உங்களுக்காக எப்படிப்பட்ட உழைப்பு உழைக்கின்றனர்? பதில்: குழந்தைகள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும், அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக, 16 கலைகளிலும் சம்பூர்ணமானவர்களாக ஆகுவதற்கான உழைப்பு பாப் தாதா இருவரும் செய்கின்றனர். இது உங்களுக்கு 2 என்ஜின் கிடைப்பது போலாகும். நீங்கள் அப்படிப்பட்ட அதிசயமான படிப்பு படிக்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ராஜ்யத்தை அடைகிறீர்கள். பாட்டு. குழந்தை பருவத்தினுடைய நாட்களை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். நாடகப்படி இப்படிப்பட்ட பாடல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. சினிமா பாடலை வைத்து இவர்கள் முரளி நடத்துகின்றனர் என்று மனிதர்கள் நினைத்து குழப்பம் அடைகின்றனர். இது எந்த வகையான ஞானம்? சாஸ்திரம், வேதம், உபனிஷதம் போன்றவைகளை விட்டுவிட்டனர். இப்போது பாடலை வைத்து முரளி நடத்துகின்றனர் என்று குழப்பம் அடைகின்றனர். நாம் எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். அவர் மூலமாக அதீந்திரிய சுகத்தை அடைகின்றோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நிச்சயதார்த்தம் நடக்கிறது என்றால் ஒருவரை ஒருவர் நினைவு செய்வார்கள். உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. பிறகு நீங்கள் எப்போது கர்மாதீத நிலையை அடைவீர்களோ அப்போது விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். இப்போது சிவ பாபாவும் இருக்கிறார், பிரஜாபிதா பிரம்மா பாபாவும் இருக்கிறார். 2 இன்ஜின்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஒருவர் நிராகாரி, மற்றொருவர் சாகாரி ஆவார். இருவரும் குழந்தைகளை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றுவதற்கு உழைக்கின்றனர். அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக, 16 கலைகளிலும் முழுமையானவர்களாக ஆக வேண்டும். இங்கு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இது எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. இந்த படிப்பு மிகவும் அதிசயமானதாகும். எதிர்கால 21 பிறவிகளுக்கானதாகும். மற்ற படிப்புகள் மரண உலகத்திற்கானது. இந்த படிப்பு அமரலோகத்திற்கானது. 63 பிறவிகளாக நீங்கள் தந்தையை நினைவு செய்து வந்தீர்கள். நீங்கள் இப்போது ஒரு நாயகனுக்கு நாயகிகளாக இருக்கின்றீர்கள். ஒரு பகவானின் பக்தர்களாக அனைவரும் இருக்கின்றனர். கணவனுக்கெல்லாம் கணவனாக இருக்கிறார். தந்தைக்கெல்லாம் தந்தையாக அவர் ஒருவர்தான் இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறார். ஆனால் தான் ஆகுவது கிடையாது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சாது சந்நியாசிகள் சொல்லிவிட்டனர். நல்ல சன்ஸ்காரமோ கெட்ட சன்ஸ்காரமோ ஆத்மாதான் எடுத்து செல்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். ஹெவன்லி காட்ஃபாதர், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய இறை தந்தை என்று பகவானை அழைக்கின்றனர். அவர் நரகத்தை ஸ்தாபனை செய்வது கிடையாது. நான் சுகதாமத்தை தான் படைக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள். இதை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகி வீட்டிற்கான வழியை சொல்ல வேண்டும். யார் எந்த பாவனையுடன் நினைவு செய்கிறார்களோ நான் அவர்களது பாவனைகளை நிறைவேற்றுகின்றேன் என்று தந்தை கூறுகிறார். யாராவது கணேசரின் பூஜாரியாக இருந்தால் அவர்களுக்கு கணேசரின் சாட்சாத்காரம் செய்விப்பேன். காட்சி கிடைத்ததும் முக்திதாமத்திற்கே சென்று விட்டது போல நினைக்கின்றனர்.
ஆனால் அவ்வாறு கிடையாது. முக்தி தாமத்திற்கு யாரும் செல்ல முடியாது. அதாவது அவங்களுக்கு காட்சி கிடைச்சிடுச்சு அப்படின்னா முக்தி தாமத்துக்கே போயிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, அப்படியெல்லாம் யாரும் போக முடியாது. நாரதரின் உதாரணமும் இருக்கிறது. அவர் பக்தர்களில் சிறந்தவர் என்று பாடப்படுகிறார். நான் லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று அவர் கேட்டதும், உன்னுடைய முகத்தை பார்த்துக்கொள் என்று கூறப்பட்டது. பக்த மாலையும் இருக்கிறது. பெண்களில் மீரா மற்றும் ஆண்களில் நாரதரும் முக்கியமானவர்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. இங்கு ஞானத்தில் முக்கிய சிரோன்மணியாக விளங்குபவர் சரஸ்வதி ஆவார். வரிசை கிரமம் இருக்கிறதல்லவா? மாயையிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். மாயை அவ்வாறு தலைகீழான காரியங்களை செய்வித்து விடுகிறது. பிறகு கடைசியில் மிகவும் அழவேண்டி இருக்கும். பகவான் வந்திருக்கிறார், நான் ஆஸ்தி அடையாமல் இருந்துவிட்டேனே என்று பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும். பிறகு பிரஜைகளிலும் வேலைக்காரிகளாக ஆவார்கள். நாம் பாவனமாகி மற்றவர்களை பாவனமாக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஆன்மீக சேவையாகும். நீங்கள் இப்பொழுது ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். ஷிவ் பாபா பதீதமானவர்களை பாவனமாக்குகின்றார். நீங்களும் பாவனம் ஆகுகிறீர்கள். எவ்வாறு தந்தை அவதாரம் செய்கிறார்களோ அதே போன்று குழந்தைகளாகிய நீங்கள் அவதரிக்கப்பட்டவர்கள். ஆத்மா இங்கு வந்து சாகாரத்தில் நடிப்பு நடிக்கிறது. இதுதான் அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. மேலிருந்து நடிப்பு நடிப்பதற்காக கீழே வருகிறது. தந்தையினுடையதோ தெய்வீகமான அலௌகீகமான பிறப்பாகும். தந்தை அவரே கூறுகிறார், நான் இயற்கையை ஆதாரமாக எடுக்க வேண்டியிருக்கிறது. நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கிறேன். இது என்னுடைய நிர்ணயிக்கப்பட்ட உடலாகும். இது மிகப்பெரிய அதிசயமான விளையாட்டாகும். அதாவது பிரம்மா பாபாவை பற்றி சிவபாபா சொல்கிறாங்க, நான் வந்து இயற்கையை ஆதாரமாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிரம்மாவுடைய உடல் தான் என்னுடைய நிர்ணயிக்கப்பட்ட உடல் அப்படின்றது பாபா புரிய வைக்கிறாரு. இயற்கை சீற்றங்கள் நடக்கும், அனைவருக்கும் மரணம் ஏற்படும். இதுதான் இரத்த ஆறு என்று சொல்லப்படுகிறது. இதை பார்ப்பதற்கும் மிகுந்த தைரியம் தேவை. பயப்படக்கூடியவர்கள் உடனேயே மயங்கி விடுவார்கள். இதற்கு பயமற்ற தன்மை அதிகம் தேவை. நீங்கள் சிவசக்திகள் அல்லவா? சிவபாபா சர்வ சக்திவான் ஆவார். நாம் அவரிடமிருந்து சக்திகளை அடைகிறோம். பதீதத்திலிருந்து பாவனமாக மாறுவதற்கான யுக்தியை தந்தைதான் சொல்கிறார். தந்தை முற்றிலும் எளிய வழியை கூறுகின்றார். குழந்தைகளே, நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்போது தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள். இப்போது என்னை நினைவு செய்தால் நீங்கள் பதீதத்திலிருந்து பாவனமாக சத்தோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை கூறுகிறார், கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதில் மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறந்து வையுங்கள். யோகத்தின் மூலம் முக்தி, ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தி, 2 ஆஸ்திகள் கிடைக்கின்றன. இதற்கு 3 அடி நிலம் கிடைத்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இறை தந்தையின் பல்கலைக்கழகம் திறந்து வையுங்கள். உங்களுக்கு எப்படி வருமானம் கிடைக்கிறது என்று கேட்பார்கள். அட, பிகேக்களின் தந்தைக்கு இவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றனர், நீங்கள் இதை கேட்க வந்து விட்டீர்கள். அதாவது பிரம்மா குமாரிகளுக்கான தந்தைக்கு இத்தனை குழந்தைங்க இருக்காங்க, வருமானம் எப்படி வருதுன்னு நீங்கள் எங்ககிட்ட கேட்க வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். விளம்பர பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். மிகவும் அதிசயமான ஞானமாகும். தந்தையும் அதிசயமானவர் அல்லவா? இதுதான் உண்மையிலும் உண்மையான அமர கதையாகும்.
ஒரே ஒரு பார்வதிக்கு மட்டும் அமரக்கதை கூறியிருக்க மாட்டார். எவ்வளவு மனிதர்கள் அமர்நாத்திற்கு செல்கின்றனர்? குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்வு அடைவதற்காக தந்தையிடம் வருகிறீர்கள். தந்தை கூறுகிறார், 3 அடி இடத்திலும் மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறந்து கொண்டே சென்றால் பலருக்கு நன்மை ஏற்படும். இதில் எந்த செலவும் கிடையாது. ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி ஒரே வினாடியில் கிடைத்து விடுகின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையாக காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இரத்த ஆறு ஓடும் கடைசி காட்சியை பார்ப்பதற்காக மிக மிக பயமற்றவர்களாக சிவசக்திகளாக ஆக வேண்டும். சர்வ சக்திவான் தந்தையின் நினைவின் மூலம் சக்திகளை அடைய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தூய்மையாகி தூய்மையாக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இரட்டை அஹிம்சையாளர்களாக ஆக வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோலாகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழியை சொல்ல வேண்டும். வரதானம், நான் எனது என்பதை அழித்துவிட்டு சமமான நிலை மற்றும் முழுமை தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான தியாகி ஆகுக. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் பாபா பாபா என்ற நினைவே இருக்க வேண்டும். நான் என்பது முடிந்து போக வேண்டும். நான் என்பதே இல்லை என்றால் எனது என்பதும் இல்லை. என்னுடைய சுபாவம், என்னுடைய சன்ஸ்காரம், என்னுடைய வேலை, என்னுடைய பெயர், என்னுடைய புகழ் எப்போது இவ்வாறான நான் என்னுடையது முடிந்து போய்விடுமோ அதுவே சமமான நிலை மற்றும் முழுமைத்தன்மையாகும். இந்த நான் மற்றும் என்னுடையது என்பதின் தியாகமே அனைத்திலும் விட மிக சூட்சுமமான தியாகமாகும். இந்த நான் என்னும் குதிரையை அஸ்வமேத வேள்வியில் ஸ்வாஹா செய்யுங்கள். அப்போதுதான் கடைசி ஆகுதி அதாவது ஸ்வாஹா ஏற்படும். வெற்றி முழக்கம் முழங்கும். ஸ்லோகன்: ஆம் செய்கிறேன் என்று ஒத்துழைப்பு கரம் நீட்டுவது என்றால் ஆசீர்வாதங்களின் மாலையை அணிவதாகும். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: நிரந்தரமாக ஒரே சீரான மனநிலையில் நிலைத்திருக்கும் பயிற்சி இருக்கும் போதுதான் மனதின் மூலமாக சகாஷ் கொடுக்க முடியும். இதற்காக முதலில் வீண் எண்ணங்களை சுத்தமான எண்ணங்களாக மாற்றி அமையுங்கள். பிறகு மாயை மூலமாக வருகின்ற பல்வேறு விதமான தடைகள் அனைத்தையும் ஈஸ்வரிய ஈடுபாட்டின் ஆதாரத்தில் முடித்து விடுங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்னும் பாடத்தின் மூலமாக ஒருமுகத்தன்மையின் சக்தியை அதிகப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன். பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும்
முடிசூடுவேனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா